ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து ராதிகா என்ன பண்ணுறாங்க, ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறாங்க. அதில் ப்ரெக்னன்சின்னு வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இன்னும் இந்த வயசில் போய் நம்ம குழந்தை பெற்றுக்கிறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோபியை எழுப்புறாங்க. கோபி இங்கே பாருங்கள், இது டெஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோம்ல, அதில் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் கோபி அப்படிங்கும்போது அவர் ரொம்ப துள்ளி குதிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு ராதிகாவை, ரொம்ப சந்தோஷம் ராதிகான்னு தூக்கி சுற்றுறாரு. இதை கேட்டு ராதிகா, கீழே இருக்குங்க, நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் என்ன சந்தோஷப்படுறீங்க, உங்கள் வயசு என்ன, ஏன் வயசு என்ன, இனிமேல் பிள்ளை பெற்றுக்கிட்டா நல்லா இருக்குமா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு ராதிகா வந்து கோபிக்கிட்ட கேட்குறாங்க. இங்கே கீழே என்ன நடக்குதுன்னா, குழந்தைய வச்சுக்கிட்டு, அதாவது செலியனோட குழந்தைய வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கு பாட்டி தாத்தா செலியன் எல்லாருமே கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தா பாக்கியலட்சுமிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி தான் நம்ம குடும்பம் இருக்குன்னு நினச்சோம், அதே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே செல்வி என்ன சொல்கிறாங்க, ஏக்கா இந்த ராதிகாவுக்கு என்ன ஆச்சு, ஒரே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க செல்வி கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்லுது, தெரியலேடி, காலையில் கூட அவசரமாக எங்கேயும் மெடிக்கல் ஷாப் போகிறேன்னாங்க. ஏக்கா உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்க விடிய வாந்தி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க, காலையிலையும் வாந்தி எடுக்கிறாங்க, இப்போவும் வாந்தி எடுக்கிறாங்க, அவங்க வந்து மாசமாக இருக்காங்க போல தெரியுதுக்கா. என்னடி சொல்கிற அப்படின்னு பாக்கியா எதுங்குது ஆச்சரியப்படுது. ஆமாக்கா, அவங்க வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வயசில் இது தேவையா அந்த பொம்பளைக்கு, இப்போ பாட்டி என்ன சொல்ல போகிறாங்க தெரியுமா, இப்போ பார்த்துக்கிட்டே இருங்களேன், இது வந்து அவங்க முன்னாடி வாந்தி எடுக்க போகுது, இது வாந்தி எடுன்னு எல்லாரையும் சொல்லிச்சுல பாட்டியம்மா, இப்போ வந்து பாருங்களேன் ராதிகாவை பார்த்துட்டு, உனக்கு என்ன இந்த வயசில் குழந்தை தேவையா அப்படின்னு கேட்க போகிறாங்க. நீ சும்மா ரெடி, வாயை மூடிட்டு சும்மா இருது, அத்தை காதில் விழுந்துச்சுன்னா உன்னையே தான் திட்டுவாங்க, அதனால் நீ சும்மா இரு. ஏக்கா நீ வேற, இனியா எவ்வளோ பெரிய பிள்ளை, இனியா பிள்ளை பார்க்குற வயசில் போய் உங்கள் வீட்டுக்காரரை பார்த்தியா, இந்த இனியாவோட அப்பாவை, இந்த வேலை தேவையா அப்படின்ட்டு கண்டபடி பேசுது, செல்வியெல்லாம் பேசுது. இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சு போயிடுது. என்ன கோபி, இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா, நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிறது இல்லையா, உங்கள் வயசு என்ன அப்படின்ட்டு கோபியை பிடிச்சி சத்தம் போடுறாங்க ஈஸ்வரி பாட்டி. அதுக்கு அம்மா அதெல்லாம் என்னன்னு தெரியலம்மா, அப்படிம்மா இப்படிம்மா அப்படின்னு, நீ தாத்தா ஆயிட்டடா, உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்ட்டு வந்து அவங்க அப்பா கோபியோட அப்பாவும் கேட்குறாரு. உனக்கு வெக்கமாக இல்லையாடா, நீ தாத்தா ஆகிட்ட, அதை நினப்பில் வச்சுக்க, இனிமேல் உனக்கு குழந்தையெல்லாம் தேவையில்லை, போய் ஆஸ்பத்திரியில் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கிளியர் பண்ணுங்க அப்படின்ட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. இதை கேட்டு பாக்கியா அப்படியே நிற்கிது, ரொம்ப சோகமாக நிற்கிது பாக்கியா, ஒன்றுமே தெரியாத மாதிரி. இங்கே குழந்தைய வச்சுக்கிட்டு பாட்டி சொல்கிறாங்க, உங்கள் தாத்தா பாரு, தாத்தாவை ஆகிட்டான் உங்கள் தாத்தா, இப்போ போய் அப்பாவாக பார்க்குறான், இது நல்லாவா இருக்குது, கேவலமாக இருக்குது கேட்குறதுக்கே, இல்லையாடி தங்கம் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. பிள்ளைகிட்ட போய் பேசுகிறாங்க, பச்சை குழந்தைகிட்ட. இது வந்து இப்படி இருக்க என்ன பண்ணுறாரு, ராதிகா என்ன பண்ணுது, அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டு நிற்கிது, அசிங்கமாக இருக்குது. இவர் போய் வாயில் எந்த செய்தியும் கிடக்க மாட்டேங்குது இவர் வாயில், இதை ஏன் இவர் போய் சொன்னார் இவங்கக்கிட்ட அப்படின்ட்டு தலையாக அடிச்சுக்குது ராதிகா. இங்கே பாக்கியாலாம் பார்க்கும்போது ராதிகாவுக்கு ரொம்ப வெக்கமாகவும் அசிங்கமாகவும் போகுது. ராதிகா நினைக்கிது, யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ இப்போ எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டார் இவர், நம்மளா போய் யாருக்கும் தெரியாமல் இதை வந்து கிளியர் பண்ணிட்டு வந்துடுவோன்னு பார்த்ததுக்கு இந்த ஆளி எல்லாருக்கும் தெரிய வச்சுக்கிறேன் இவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க கோபி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு அழுத்தம் திருத்தமாக கூப்பிட்றாங்க. வந்துட்டேன் பேபி, ஆமாடா பேபின்ட்டு தாங்கிக்கிட்டே போ, அவள் பேபியை தான் தாங்கி வச்சுருக்கிறா வயிற்றுல அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி நக்கலாக பேசுகிறாங்க.